ரொம்ப சிம்பிளாக மைல்டான ஒரு வெஜிடபிள் பிரியாணி இன்றைக்கி செய்யலாம். காலிஃப்ளவரை கட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் கொஞ்ச நேரம் போட்டுட்டு எடுத்து வச்சுக்கணும். அரிசியை அரை மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்கணும். நல்ல அடிகனமான ஒரு பாத்திரத்தில் நெய்யெல்லாம் சேர்த்துட்டு மசாலா எல்லாம் போட்டு தாளிக்கணும். வெங்காயம் நீளமாக வெட்டி எடுக்கணும். பச்சை மிளகாய் லேசாக கீறினா போதும். அதோட முந்திரி பருப்பையும் சேர்த்து வதக்கணும். வெங்காயம் பச்சை மிளகாய் கொஞ்சம் செவந்ததும் வெட்டி வச்சுருந்த காயெல்லாம் சேர்த்துடலாம். பட்டர் பீன்ஸ் மட்டும் பாதி அளவுக்கு வேக வச்சுட்டு சேர்க்குறேன். காயெல்லாம் அந்த நெய்யிலையே கொஞ்ச நேரம் வேகட்டும். அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருக்கணும். காய்கறியெல்லாம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் காலிஃப்ளவரை சேர்க்கணும். அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் மிளகாத்தூளும் சேர்த்து 1 நிமிஷம் வரைக்கும் வதக்கணும். காய்கறி எல்லாம் சேர்ந்து ஒரு பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் வெட்டி வச்சுருந்த மல்லி இலை எல்லாமே சேர்த்துடலாம். புதினா 3/4 அளவுக்கு இப்போது சேர்த்தா போதும். ஒரு 30 செகண்ட்ஸ் வரைக்கும் வதக்கிட்டு தயிர் சேர்த்துடலாம். தயிரை மசாலா காய்கறி எல்லாத்தோடையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு கப் அளவுக்கு இந்தியா கேட் கிளாசிக் பாஸ்மதி அரிசிக்கு 2.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா சரியாக இருக்கும். பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து தண்ணியை கொதிக்க விடணும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் ஊற வச்ச அரிசியை தண்ணியை நல்லா வடிச்சிட்டு சேர்க்கணும். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 1 இல்லை 2 தடவை கலந்து விட்டால் போதும். அரிசி 3/4 அளவுக்கு வெந்து தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழம் ஜூஸ் சேர்த்துட்டு மிச்சம் இருந்த புதினாவையும் சேர்த்துடணும். ப்ரெட்டை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி நெய்யில் ரோஸ்ட் பண்ணிவிட்டு பிரியாணியோட சேர்த்து தம் போடணும். தோசைக்கல்லை நல்லா சூடாக்கிட்டு அடுப்பை சிம்முக்கு மாற்றிட்டு அது மேலே பிரியாணி பாத்திரத்தை வச்சு 10 நிமிஷம் தம் போட்டாலே போதும். நல்ல சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிருச்சு.